கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல எல்லா பிரிக்ஸும் ஒன்றும் இல்லைங்க. மோஸ்ட் பாப்புலரா இருக்கக்கூடிய ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், ரெட் பிரிக்ஸ், வயர் கட் பிரிக்ஸ். ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ளை ஆஷ் மெட்டீரியல் 70%, லைம், ஜிப்சம் அல்லது சிமெண்ட் 15%, சாண்ட் 15%, தண்ணியோட கலந்து உங்களுக்கு மாற்று மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை மிஷின் பிரஸ்ஸால நல்லா கம்ப்ரஸ் பண்ணி கியூரிங் டேஸ்க்கு டைம் கொடுத்து நம்மளுக்கு டெலிவரி பண்றது தான் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ். ரெட் பிரிக்ஸ் அப்படின்றது நார்மல் கிளே ஒரு மோல்டுல கையால பிரஸ் பண்ணி அதை சூளையில வச்சு பர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய பிரிக் ரெட் பிரிக்ஸ். வயர் கட் பிரிக்ஸ் அப்படின்றது ரீஃபைன்டு கிளே, சுத்திகரிக்கப்பட்ட களிமண்ணால செய்யப்பட்டது. இது மிஷின் கம்ப்ரஸ் பண்ணி வயர் மூலியமா கட் பண்ணி செங்க சூளையில வச்சு பர்ன் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வயர் கட் பிரிக்ஸ். இது பெர்ஃபெக்ட் ஷேப்போட நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட், ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து 9 to 12 மெகா பாஸ்கல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தாங்கும். ரெட் பிரிக்ஸ் 3.5 to 5 மெகா பாஸ்கல், வயர் கட் பிரிக்ஸ் 10 to 14 மெகா பாஸ்கல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தாங்கும். தேர்ட், வாட்டர் அப்சார்ப்ஷன். இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் ரொம்ப முக்கியம். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் பொறுத்தளவு 6 to 10% வாட்டர் அப்சார்ப் பண்ணும். ரெட் பிரிக்ஸ் பொறுத்தளவு 15 to 20% வாட்டர் அப்சார்ப்ஷன் பண்ணும். வயர் கட் பிரிக்ஸ் 10 to 12% வாட்டர் அப்சார்ப் பண்ணும். வாட்டர் அப்சார்ப்ஷன் 20% அதிகமா இருக்கக்கூடிய எந்த பிரிக்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் அப்சார்ப்ஷன் குறைவுனா டேம்ப்னஸ் அங்க குறையும், டியூரபிலிட்டி அதிகரிக்கும். ஃபோர்த், ஹீட் அப்சார்ப்ஷனை பொறுத்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் 60 to 65% ஹீட் அப்சார்ப் பண்ணும். ரெட் பிரிக்ஸ் 85 to 90% ஹீட் அப்சார்ப் பண்ணும். வயர் கட் பிரிக்ஸ் 70 to 80% ஹீட் அப்சார்ப் பண்ணும். ஹீட்டை பொறுத்தளவு ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் கூலஸ்ட் பிரிக்குங்க. உங்களுக்கு பில்டிங் ரொம்ப துல்லியமாகவும் டியூரபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் அல்லது வயர் கட் பிரிக்ஸ் போகலாம். இங்க ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸுக்கும் வயர் கட் பிரிக்ஸ் காஸ்ட்லி. ட்ரெடிஷனல் லுக்கா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெட் பிரிக்ஸ் போகலாம். ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா பில்டிங்கை கட்டுங்க. தேங்க்யூ.